பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிக்கை 2024 டு 25க்கு உண்டான முக்கிய அம்சங்களை வந்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும், யாருக்கெல்லாம் இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸும் இது தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் 4 இருக்கட்டும், இந்த மாதிரி அறிக்கையில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சோ இந்த நிதிநிலை அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு விவரம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் சொல்லிட்டு தனியா லிங்க் கொடுத்திருக்கோம். தமிழ்ல இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழுக்கும் சொல்லிட்டு தனியா லிங்க் இருக்கு. இதை தாண்டி வந்து ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குதுங்க. இதை பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த டெலிகிராம் சேனல்ல இந்த டெலிகிராம் குரூப்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ்லயும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டா ப்ரொஃபைலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். மறக்காம செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு பொருளாதார அறிக்கை 2024 டு 25 முக்கிய அம்சங்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. மாநில திட்டக்குழு சரிங்களா. இதுல நம்ம ஒன் பை ஒன்னா வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பொருளாதார அறிக்கையில 2024 டு 25ல பொருளாதார வளர்ச்சியை போக்கை பாதிக்கும் உலக அளவிலான சவால்கள் தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல 2023ல் உலக பொருளாதாரம் 3.33 உண்மை வளர்ச்சி நிலையே அடைந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. பொருளாதாரம் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 2022 டு 23ல 7.61% இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. 23 டு 24ல் 9.19 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2024 டு 25ல் 6.48 வளர்ச்சி வந்து எட்டியது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா பாயிண்ட்ல நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துட்டே போகலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுல இருந்து தனிநபருடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பெருநகரங்கள்ல சென்னை, அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சென்னை, அதை தாண்டி வந்து அதர் ஸ்டேட்டான மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்ல போன்றவற்றை தாண்டி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியானது மாநிலத்தில் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நகரப்புற மையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரவலாக இருக்கப்பட்டுள்ளது. அதுல கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் போன்ற நகரங்கள் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கா வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம அதர் ஸ்டேட்டை பொறுத்து தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்ல வந்திருக்காங்க. அதுல வந்து படிப்புகளை சரி, வேலை வாய்ப்புகள்ல சரி, இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து பங்கு இருக்கு அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க இந்த நிதிநிலை அறிக்கையில சரிங்களா. இந்த மாதிரி நீங்க ஒன் பை ஒன்னா பாயிண்ட் டு பாயிண்டா நீங்க வந்து படிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம எப்படி வந்து ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக் நம்ம வந்து படிக்கும்போது எப்படி ஒவ்வொரு பாயிண்டா வந்து நம்ம வந்து வியூ பண்ணி படிச்சு பாக்குறோமோ அதே மாதிரி இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கா நினைச்சு நீங்க வந்து எடுத்து வந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ இல்ல வந்து மத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா டிஆர்பியா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ்லயும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ்க்கான தனி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. சோ உடனே உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிடிஎஃப் நான் தேடி பிடிச்சி எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கான லிங்க் வந்து ஏற்கனவே நமக்கு நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம சோசியல் மீடியா சேனல்ல இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024 டு 25 சரிங்களா. இதை பத்தி ஃபுல்லா பிரீஃபா நீங்க வந்து நான் அதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா 1 hour கிட்ட போயிடும். ஏன்னா 168 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு சரிங்களா. ஒவ்வொரு பேஜையும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 பேஜ் வரைக்கும் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. அதுல A to Z அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அப்கமிங் எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய குரூப் 4ல வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வந்து இருக்கு. அதனால நீங்க வந்து படிக்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம டிஎம்ல வந்து டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீப்ளை அப்படிங்கிறது வரும். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். Thank you. All the best. God bless you.